அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேரியபிள் வந்து எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டிக்ளேர் பண்ணுறது அண்டு console.log அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. பொதுவாக ஒரு ப்ரோக்ராமில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னா, இங்கே வேரியபிள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னுடைய நேம் மை நேம் ஈக்குவல் டு சரவணகுமார் அப்படின்னா மை நேம் அப்படிங்கிறது இங்கே வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரவணகுமார் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஏஜ் அப்படிங்கிறது சொல்கிறோம்னா ஏஜ் ஈக்குவல் டு 35 அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிறது வேரியபிள், 35ங்கிறது ஒரு டேட்டா. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அதில் வந்து என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம்னா அவங்களுடைய நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த 100 அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. இந்த டேட்டாவில் மெமரியில் ஒரு இடத்துல போய் என்ன செய்யறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நேமில் நம்ம அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம், ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இது எப்படி டிக்ளேர் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்னா, மொத்தம் வந்து 3 கீவேர்டு நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து LET அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்து வேர் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் CONST அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஸ்கோப் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ LET அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, ஸோ அந்த வேரியபிள் என்ன ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறேன், செமிகோலன். அதுக்கப்புறம் ஏஜ் டிக்ளேர் பண்ணுறேன், LET ஸ்பேஸ் விட்டு ஏஜ் ஈக்குவல் டு 45. ஸோ இதுதான் வந்து இதேமாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா பை ஈக்குவல் டு 3.14 அப்படிங்கிறது. இந்த பை அப்படிங்கிறத வேற எங்கே யூஸ் பண்ணாலும் 3.14 தான் இருக்கும். நீங்கள் மாற்றி வேற எதையுமே அந்த பைங்கிற அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து வேரியபிள் ஜாவாஸ்கிரிப்டில் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், உடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா console.log அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த கன்சோலுங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளில் நம்ம ப்ரோக்ராம் எழுதி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக அதில் போய் ஸ்டோர் ஆயிருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கன்சோல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை டைப் பண்ணி ஸோ கன்சோலில் போய் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். ஸோ முதல்ல ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பேடில் போய்ட்டு என்ன செய்யுங்க, முதல்ல ப்ரோக்ராமை டைப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக HTML ஹெட்டு திருப்பி ஹெட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஜாவாஸ்கிரிப்டை கொண்டு வரோம். ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் ஜாவாஸ்கிரிப்ட். கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சாச்சு. டைப் பண்ணி வச்சுட்டு என்ன செய்கிறேன், இப்போ வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணுறோன்னா, இப்போ வேர் அப்படின்னு கொடுத்துட்டு மை நேம் ஈக்குவல் டு சரவணகுமார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு இதில் ஒரு போட்டுட்டு ஒரு செமிகோலன். இதுதாங்க, இப்படி தான் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், அதில் ஃபைலில் போய்ட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து சேவ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணுறேன்னா மை ஃபஸ்ட்டு .html அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து என்னோடய டிகோலன் ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் போய் என்ன செய்கிறேன், நான் வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ இதில் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் போயிட்டு டிகோலன் ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற அந்த எந்த இடத்துல இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ டிகோலன் ஸ்லாஷ் ஜாவாஸ்கிரிப்ட்னு அடித்த உடனே என்டர் பண்ணுங்கள். இதில் நம்ம பண்ணியிருக்கிற அந்த மை ஃபஸ்ட் .htmlங்கிறத நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, சைடில் வந்து கன்சோல் அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கன்சோல் அப்படின்னு இருக்கும். இந்த கன்சோல் இதுதான் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரிசல்ட் வந்து காட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம அது எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் மை நேமில் சரவணகுமார் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ கரெக்டாக போய் அந்த சரவணகுமாருங்கிற நேம் வந்து அந்த மை நேமில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கன்சோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ console.log அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மை நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ்
ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. அகெயின் சேவ் பண்ணிவிட்டு தினச்சிங்க இந்த பேஜை ரீலோட் பண்ணுங்கள். ஸோ ரீலோட் பண்ண உடனே காட்டிடுச்சா சரவணகுமாருங்கிறத என்ன செஞ்சிருச்சு இங்கே வந்து காட்டிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கன்சோல் லாக் யூஸ் பண்ணுறது. ஸோ அகெயின் இன்னொரு டேட்டா நான் கொடுக்குறேன். இதே நான் எல்இடின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், மை ஏஜ் ஈக்குவல் டு 35. ஸோ நம்பர்ஸை கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது, சிங்கிள் கொட்டேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது. டேரெக்டாகவே நீங்கள் ஈக்குவல் 35 கொடுக்கலாம். ஸோ இப்போ அதில் போய் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடுச்சா, அந்த வேரியபிளில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறோம். அகெயின் ரீலோட். இப்போ பாருங்கள் அடுத்த 35ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல காட்டிடுச்சு. ஓகே, இதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் சொன்னோம். இப்போ பை ஈக்குவல் டு 3.15 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 3 கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், ஜஸ்ட்டு அதே மாதிரி console.log const அப்படின்னு கொடுத்துட்டு சாரி பை அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ், ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க அல்லது கண்ட்ரோல் ஏஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரீலோட் பண்ணுறோம். ஸோ 3.14 கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஸோ இதுதான் கன்சோல் யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ இந்த கன்சோலை கிளியர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் கன்சோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளியர் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். அகெயின் இதில் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நினச்சேன், இதில் போய்ட்டு நினச்சேன் நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். பாருங்கள் திருப்பி எல்லா அவுட்புட்டுமே உங்களுக்கு வரிசையாக 1 by 1 வந்துட்டு. இவ்வளோதாங்க. இதுதான் வந்து நம்ம என்ன செய்கிறது, வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இது எதுக்காக இந்த இந்த 3 இது ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வேரியபிளில் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல போய் என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்இடியும் அப்படி தான். பட் என்னென்னா ஸ்கோப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் கான்ஸ்டன்ட்டை பற்றி இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து திருப்பி நான் அதில் என்ன இருக்குதுன்னு நான் என்ன செய்கிறேன், நான் செக் பண்ணி பார்க்குறேன். அகெயின் சேவ் பண்ணுறேன், திருப்பி ரீலோட் பண்ணுறேன். வந்துச்சு பார்த்தீங்களா, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரி எரர் காட்டிடுச்சு. இந்த மாதிரி எரருக்கு வந்து காட்டுறதுக்கும் நம்ம எரர் பார்க்குறதுக்கும் இந்த கன்சோலில் தான் நம்ம வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத, ஒரு ப்ரோக்ராமில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குங்கிறத இந்த கன்சோலுங்கிறது காட்டும். இப்போ பாருங்கள் டைப் எரர்னு காட்டிடுச்சு. பிகாஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த பைங்கிற வேரியபிளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பையில் வந்து அடுத்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக 3.15ங்கிறது இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வேரியபிள் டிக்ளரேஷனை பற்றியும் இந்த ஸ்கோப்பை பற்றியும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.